இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆசாரியத்துவ ஊழியத்திற்கு அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஊழியம் என்றாலே ஏதோ ஒன்றை செய்வோம், ஏதோ நாம் ஜனங்களை நடத்துவோம் என்று எண்ணுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆசாரியத்துவ ஊழியம் என்பது எந்நாளும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட அழைப்பு. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட அழைப்பு. கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கின்ற ஆசாரியத்துவம் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஜனங்கள் வழி விலகுகின்ற பொழுது மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே கிடந்து ஆண்டவரை நோக்கி ஜனங்களின் மனம் மாறுதலுக்காக ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம், கதறி அழுகின்ற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்குள்ளே கொண்டு செல்வதுமான ஒரு மிக சிறந்த ஊழியம் என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. ஆசாரியத்துவ ஊழிய அழைப்பிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதும் நிற்கத்தக்கதான பாத்திரமான்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஆண்டவரை நோக்கி காத்திருந்து கர்த்தருக்கென்று ஆராதனை செய்கின்ற அந்த அனுபவத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஜனங்களை பார்த்து உன்னிடத்தில் உள்ளதை நீ மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். தானியமோ விளைச்சலோ நிலத்தின் பலனோ அல்லது உன் மந்தைகளின் கொழுமையானவைகளையோ நீ கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே உன்னிடத்தில் உள்ள நிறைவை நீ கொடுக்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆசாரியத்துவ ஊழிய அழைப்பை பெற்றவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க பழகி கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே வெகு நேரம் நீங்கள் காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று ஜனங்களுக்குள்ளே கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் ஆராதனையின் வேளையிலே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிரசன்னம் பலிபீடத்திலே இறங்குகின்ற ஒரு காட்சியும் நீங்கள் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊழியத்தை ஆண்டவர் நம்மில் அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரோடு கூட காத்திருப்போம், அவர் சொல்ல நாம் சொல்லுவோம். கர்த்தர் திருச்சபைகளிலே பெரிய காரியங்களை செய்வாராக, ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.